அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை அதை உட்கொண்டு அதன் பிரகாரம் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. இங்கே 2 விதமான பீப்புளை குறித்து இங்கே பவுல் சொல்கிறார். ஒன்று கெட்டு போகிறவங்க, இன்னொருத்தவங்க ரட்சிக்கப்படுறவங்க. ரட்சிக்கப்படுறவங்கன்னா பாதுகாக்கப்படுகிறவர்கள். பாதுகாப்பு, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுறது தான் ரட்சிப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இங்கே சிலுவையை பற்றி, சிலுவைனாலே கெட்டு போகிறவங்கெல்லாம் அது பைத்தியம்னு சொல்லுவாங்களாம். சிலுவை ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு வேஸ்ட்டு அப்படிம்பாங்களாம். அது ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படிம்பாங்களாம். ஆனால் ரட்சிக்கப்படுறவங்க சிலுவையை இன்றைக்கு அதை பெருமையாக, அதுதான் பலன், இஸ் அ பவர் ஆஃப் காட் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் சேவ்டு இஸ் அ பவர் ஆஃப் காட்னு சொல்கிறார். என்னன்னா, இந்த ரோமன்ஸ் இஸ்ரேலில் ஆட்சி பண்ணாங்க. அப்போது தப்பு பண்ணுறவங்களெல்லாம், கிரிமினல்ஸ் எல்லாம் அவங்க சிலுவையில் தான் அவங்க தண்டிப்பாங்க. எப்படி தண்டிப்பாங்கன்னா, அவங்கள நிர்வாணப்படுத்தி, அடித்து, அவமானப்படுத்தி அவங்கள சிலுவையில் தொங்க விட்டு சாக வைப்பாங்க. அப்படிப்பட்டது. ஸோ த டைம் த கிராஸ் வாஸ் த சிம்பிள் ஆஃப் ஷேம் அண்ட் பனிஷ்மெண்ட். அது இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அங்கே போகிறவங்க வரவங்கெல்லாம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணதா சொல்லப்படுகிறது. ஏன்னா அது ஒரு பரிகாசமான சின்னம், அது ஒரு கேவலமான சின்னம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஜெயிலுக்கு போடுற மாதிரி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அது பெருமையாது. ஆனால் இல்லை. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட அவமானமும் தண்டனைக்குள்ள அந்த சிம்பல் சிலுவையை பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது பலனா, தேவ பலனா இருக்குன்னு சொல்கிறார். இந்த அவமானம், அந்த சிலுவையில் கொல்லப்படுறவங்களுக்கு அது அவமானம், அது ஒரு தண்டனை அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. அதை பேதுரு கூட அப்படி தான் நினச்சிருந்தார். மத்தேயு 16 21 22 வரைக்கும் நான் 2 வசனங்களை வாசிக்கிறேன். Matthew chapter 16 verse 21 to 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பேதுருக்கு இது தெரியும், சிலுவைனாலே அது அவமானம், அது தண்டனை அப்படின்னு. எனவே தான் இயேசு கிறிஸ்து நான் இது போல் சிலுவையில் அறையப்பட போகிறேன்னு சொல்லும் பொழுது பேதுரு அவரை என்ன சொல்கிறாரு, அப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரை கடிந்து கொள்கிறாரு. என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு. காரணம் என்னன்னா, இயேசுவுக்கு சிலுவையில் மரணம்னா இது அவருக்கு மட்டும் அவமானம் இல்லை, அவரை பின்பற்றின பேதருக்கும் மற்ற சீஷர்களுக்கு கூட அவமானம். இப்போது ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஜெயிலில் போயிட்டாருன்னா, ஆனால் அப்படி இல்லை, நம்ம நாட்டிலலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால், அவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டு வந்தால் கூட அவங்க வெளியில் வரக்குள்ளே மாலை போடுறாங்க, அவர் தியாகின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஊர் கதை அது. ஆனால் உண்மையாலுமே தப்பு செய்யாமல் ஒருவர் சிறைக்கு போயிட்டு வராருன்னு வச்சுங்க, அது அவங்க தொண்டர்களுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ அது பெரிய அவமானம். நான் ஒரு முறை செய்தியில் பார்த்தேன், ஒருத்தர் செய்யாத தப்புக்கு அவர் மேலே அவரை கேஸ் போட்டு அவர் ஜெயில் போயிட்டார். ஆனால் அப்புறமா அவர் தப்பு செய்யலை அப்படின்ட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு அவர் தூக்கு போட்டு இறந்து போனதாக அதில் எழுதி வச்சுட்டாரு, நான் செய்யாத தவறுக்கு என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இந்த அவமானத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு. அதே போல் இந்த சிலுவை மரணம் என்பது அது ஒரு பயங்கர அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே தான் பேதுரு அதை புரிந்தவராக இயேசுவை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா, அங்கே தான் வளர்ந்தார் அவர் இல்லைங்களா. 30 வருஷம் அங்கே தான் வாழ்ந்திருக்காரு, வளர்ந்துருக்காரு. அவர் பார்த்துருப்பார் இது போல் சிலுவையில் தொங்குறவங்கெல்லாம் யார், கிரிமினல்ஸ், அவங்கள எப்படி அவங்க நடத்துகிறாங்க, அவங்க எப்படி அவமானப்பட்டு எப்படி அடிக்கப்பட்டு அவங்க சாகிறாங்க என்பதெல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் நமக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா,
அவமானத்தையும் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். நம்மேல் வரவேர்ந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்காக, எனக்காக, உலகத்தின் பாவங்களுக்காக அவர் அப்படிப்பட்ட அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தெரியும் நல்லா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சிலுவை மரணம் எப்படிப்பட்டது என்பதை அவர் முற்றும் அறிந்தவராக இருக்கிறார். அப்படியே அவர் அந்த அவமானத்தையும் தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது 2 காரியங்களுக்காக அவர் அதை செய்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 9:22 வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. He died for our sins. ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த தண்டனை, ஏன் ஏற்றுக்கொண்டார் இயேசு? அவருக்கு தெரியாமல் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை, அவருக்கு நன்கு தெரியும். பேதுருவுக்கு தெரியும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் பாவங்களை நீக்கும்படியாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, 2வதாக பார்க்கிறோம், கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. முதலாவது, நம்முடைய பாவங்களுக்காக அப்படிப்பட்ட சிலுவையை அவர் தெரிந்து கொண்டார். 2வதாக பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவன், நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கே அவமானம் இருந்தாலும், அது ஒரு பரிகாசமாக இருந்தாலும் அவர் முற்றிலுமாக அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2 விடுதலையை ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்து தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஏன்னா நாம பாவத்தினால அடிமையாக இருந்தோம், சாபத்தில் அடிமையாக இருந்தோம், பலவீனப்பட்டிருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு புது பலன் வருகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இன்றைக்கு நீங்களும் நானும் பலத்தோடு காணப்படுகிறதுக்கு காரணம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க், பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிகாஸ் ஆஃப் சால்வேஷன், பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் died on the cross for our sins and curses. பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் சொல்றாரு. இதை புரியாதவங்க தான் சிலுவையில், என்னப்பா உங்கள் ஆண்டவர் சிலுவையில் செத்தாருங்கிறீங்க, இதை போய் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சிலுவை சிலுவை சிலுவைங்கிறீங்களே அப்படின்னு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அது அவமானமாக இருக்கும், அது பார்க்கறதுக்கு தண்டனையாக இருக்கும், அது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இட் கிவ்ஸ் ஸ்ட்ரெங்க், இட்ஸ் த பவர் ஆஃப் காட், இட்ஸ் அ பவர் ஆஃப் காட், ஸோ தட் we can shake this world. அந்த பலனை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தை அசைக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொலோசியர் 2:13-15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அங்கே மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இன்னமும் தெளிவுபடுத்துகிறார், அந்த சிலுவை எப்படி தேவ பலனாய் இருக்கிறது, எப்படி ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனை கொடுக்கிறது என்று மிக தெளிவாய் சொல்லுகிறார். கொலோசியன் சாப்டர் 2:13-15, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த. ஹல்லேலூயா. அது அவமான சின்னம், அது தண்டனைக்குரியதுன்னு இஸ்ரேல் மக்களும் மற்றவங்களும் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடைத்து அவைகளை எல்லாம் நீக்கி போட்டார். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு வாழ முடிகிறது. பாவத்தில் விடுதலை, சாபத்தில் விடுதலையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் சொல்றாரு, the message of the cross is the power of God. It's not a shame, it's not a punishment, it's a power of God for the people who are believed in Jesus Christ. இந்த காலை வேளையிலே
நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, சிலுவைங்கிறது இல்லை, 7 வார்த்தைகளை தியானிக்கிறது மட்டும் இல்லை. We should know about the truth about the cross. What happened on the cross? Jesus removed our sins and curses on the cross. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது பலனை கொடுக்கிறது, அது தைரியத்தை கொடுக்கிறது, அது சாட்சியை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த நாளில் நாம் கூட குட் ஃப்ரைடே சர்வீஸ்லாம் we are going to attend the service. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், is a power of God. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கிராஸுங்கிறது இட் கிவ்ஸ் பவர் ஆஃப் காட். அதில் தான் நமக்கு பலனே வந்தது. ஏன்னா நம்முடைய நம்ம பலவீனப்படுத்துறதே 2 காரியம் தாங்க. ஒரு மனுஷனை பலவீனப்படுத்துறது 2, ஒன்று பாவம், இன்னொன்று சாபம். இந்த 2ஐயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு வர வேண்டிய அவமானத்தையும் தண்டனையும் ஏற்றுக்கொண்டு அதை 2ஐயுமே இல்லாதபடிக்கு செஞ்சிட்டார். இப்போ அவருடைய பிள்ளைகள்னு நம்ம சொல்கிறோன்னா we are living with the power of God. நமக்கு பாவத்தினால சாபத்தினால ஒரு காரியமும் நம்மை ஒன்றுமே தொட முடியாது. கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வாழறோம், கிறிஸ்தவர்கள் சாபத்தில் வாழறோம்னா அறியாமை தான். ignorance is the ignorance, because you are having the power of God to overcome sins and curses. உங்களுக்கு சாபம்லாம் இருக்காது. அநேக கிறிஸ்தவர்கள் பரம்பரை சாபம் இருக்குமா, எங்கள் தாத்தாவால் எனக்கு வந்திருக்குமா, அதனால தான் இப்படி நடக்குதா, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஜெபிக்கிற ஆளுங்க இருக்காங்க. இதுக்காக சாபத்தை ஓட்டுற ஊழியக்காரங்க ஒரு குரூப் இருக்காங்க. போகாதீங்க, இதெல்லாம் இல்லாததெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா there is no curse in your family because it's already removed by Jesus Christ on the cross. பிரியமானவர்களே, அதே போல் பாவத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா காரணம் ignorance only, ignorance. ஏன்னா ஆண்டவர் அந்த பாவத்தினுடைய வல்லமையை, the power of sin was broken by the power of Jesus Christ, death of Jesus Christ. அவருடைய மரணத்தினால அந்த பாவத்தினுடைய வல்லமையை சிலுவையிலே அவர் நொறுக்கி போட்டிருக்கிறார், அவர் அதை எடுத்து போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் சிலுவையிலே எதற்காக மரித்தார், அந்த சிலுவை அது உலக ஜனங்களுக்கு அது ஒரு தோல்வியின் சின்னமாக இருக்கலாம், அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. பிரியமானவர்களே, காரணம் நமக்கு நம் மீது விழ வேண்டிய அந்த அவமானம், அந்த தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை சாபங்களை சிலுவையிலே நீக்கி போட்டிருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அந்த பலத்தோடு நாம் இந்த நாளை எதிர்கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆண்டவரே அது தேவ பலனாக இருக்கிறது. காரணம், நீர் அவமானத்தையும் தண்டனையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய சாபத்தை சிலுவையிலே நீக்கி போட்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு புது பலனை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுது நீர் தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். The power of God is there. The power of God should touch them, Father. ஆண்டவரே, I speak healing for the sick people. வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கவலைகள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் போராட்டத்தின் மத்தியிலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீர் சிலுவையில் ஆண்டவரே ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த விடுதலையை உங்களுடைய பிள்ளைகளை அனுபவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு நடக்கிற சர்வீஸை ஆசீர்வதிங்க. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, உம்மை அறியாத ஜனங்களும் இன்றைக்கு ஆண்டவரே சிலுவையில் என்ன நடந்தது, எதற்காக நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, அதனால் எங்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை புறஜாதி மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.